அதை பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ஸ்டான்லி டாங்கோட நான் நிறைய வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நாங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப நல்ல அனுபவம். ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அ பழைய கொலீக்ஸ் எல்லாரையுமே பார்த்தேன். அப்புறம் புதுசா வந்த ஆக்டர்ஸ் எல்லாம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. நான் பார்த்துருக்கேன். எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமா, ஜாலியாவும் இருந்தது. மொத்த ப்ராசஸுமே எனக்கு புடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இத்தனை வருஷ அனுபவத்துல பார்த்தீங்கன்னா, இந்தியா மட்டும் இல்ல, உலகத்துல இருக்க ஒவ்வொரு மூலை முடுக்கு, எந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் சரி, இந்தியன் ஃபேன்ஸ் என் மனச தொட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அத என்னால மறக்கவே முடியாது. அப்புறம் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லா கலீக்ஸ்க்கும் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. ஸோ இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ம். ஆ இந்த தடவ இந்த ஐடியாவ படத்தோட டைரக்டர் தான் சொன்னாரு. ஸோ பொதுவா பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே டைரக்டர்ஸோடைய கிரியேட்டிவ் ஐடியாஸ் அண்ட் சஜஷன்ஸ்க்கு கோஆப்பரேட் பண்றது வழக்கம். அப்புறம் அதோட ரிசல்ட்ஸ் பத்தி கேட்டீங்கன்னா, ஆடியன்ஸ் தான் ஜட்ஜ் பண்ணி சொல்லணும். ஆ ஏஐ டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட் தவிர்க்க முடியாதா மாறிடுச்சு. இன்னைக்கு அதுதான் ட்ரெண்ட்ல இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். முக்கியமா சொல்லணும்னா அது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில தவிர்க்க முடியாதது ஆயிடுச்சு. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட மற்ற செக்டருக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்புறம் அது அது ரொம்பவே காம்ப்ளெக்ஸ் ஆனது. ஃபிலிம் ஃபீல்ட பொறுத்தவரைக்கும் அத கிரியேட்டர்ஸ் அத புத்திசாலித்தனமா யூஸ் பண்ணணும். அத ஒரு ஆயுதமா மாத்தி, கடந்த காலங்கள்ல நம்மளால அச்சீவ் பண்ண முடியாத அச்சீவ் பண்றதுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்குன்னு தான் தோணுது. அத என்னோட அனுபவத்துல சொல்றேன். நான் அதத்தான் சொல்லுவேன். அன்னைக்கு செய்ய முடியாத இனி செய்ய முடியுது. ம். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி டைரக்டர் ஸ்டீவன் ஸ்பில்பர்க் இதே கேள்விய என்கிட்ட கேட்டாரு. ஒரு பெர்சனல் மீட்டிங் டைம்ல அது அந்த நேரத்துல அவரு ஜுராசிக் பார்க், ஈ.டி. அந்த மாரி படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்த சமயம். அதோட ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அப்புறம் நான் அவர பார்த்து கேட்டேன், "இதெல்லாம் எப்படி பண்றீங்கன்னு?" கேட்டேன். அதுக்கு அவரு ரொம்ப சிம்பிள்னாரு. "நான் கம்ப்யூட்டர் முன்னாடி இருப்பேன். ஃபுட்டேஜ பார்ப்பேன். இத கிளிக் பண்ணுவேன், அத கிளிக் பண்ணுவேன். அவ்வளவுதான். மத்த விஷயங்கள் எல்லாம் என்னோட இந்த கம்ப்யூட்டர் பார்த்துக்கும்னு" சொன்னாரு. அதுக்கப்புறம் அவரு என்ன பார்த்து கேட்டாரு, "எப்படி இந்த மாரி ரெண்டர் ஸ்டன்ட்ஸ் பண்றீங்கன்னு?" அதுக்கு நான் சொன்னேன், "அது கூட ரொம்ப சிம்பிள் தான்னு" சொன்னேன். அதாவது ரோல், ஆக்ஷன், ஜம்ப், ஹாஸ்பிட்டல். ஆமா. அதாவது ஒரு டைரக்டரோட நீண்ட காலத்துக்கு சேர்ந்து வேலை செய்யும்போது, அந்த கொலாபரேஷன் ரொம்ப முக்கியமானது. ஒரு ஆக்டருக்கும், டைரக்டருக்கும் உள்ள பரஸ்பர நம்பிக்கை, அது அதோட ரொம்ப முக்கியமானது. ஆ நாங்க சேர்ந்து நெறைய வருஷங்கள், நெறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். காலப்போக்குல அந்த நம்பிக்கை அதிகமாயிருக்கு. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லலாம். எங்க ஃப்ரெண்ட்ஷிப்ப பத்தி பெய்ஜிங் ஸ்லாங்ல அயர்ன் படீஸ்ன்னு சொல்லலாம். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, அந்த படம் மித். ஆ அப்புறம் அது குங்ஃபூ யோகா. இது எல்லாமே இந்தியால தான் ஷூட் பண்ணோம். கூட ஒர்க் பண்ற ஆக்டர்ஸ் எனக்கு விதவிதமான இந்தியன் ஃபுட்ஸ்லாம் கொண்டு வந்து குடுப்பாங்க. அதே மாரி இந்திய பாரம்பரிய உடைகள் நிறையவே கொண்டு வந்து எனக்கு கிஃப்ட்டா குடுத்தாங்க. ஆ இந்தியாவோட ஃபேமஸ் லேண்ட்மார்க் எல்லாத்துலயும் ஷூட் பண்ணியிருக்கோம். எல்லாமே அவ்வளோ அழகான இடங்கள். ஓ மை காட்! சில சமயம் நான் மெய்மறந்து போயிருக்கேன். அப்படி ஒரு அழகு. அதாவது அந்த ஆர்க்கிடெக்சர்லாம் உண்மையாவே அவ்வளோ அழகா இருக்கு. அந்த காலத்துல ஜனங்க எப்படி இந்த மாரி கட்டடங்கள் எப்படி கட்டாங்கன்னு யோசிக்கும்போது புல்லரிக்குது. எல்லாமே ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. நான் இந்தியால இருக்கும்போது பாலிவுட் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டது உண்டு. அங்க நான் போனேன். அங்க நெறைய ஆக்டர்ஸ் ரொம்பவே நல்ல டேலண்டடா இருக்காங்க. ஆக்டிங் மட்டும் இல்ல. சிங்கிங், டான்சிங் அ அப்புறம் ரொம்பவே புரொஃபஷனலா இருக்காங்க. ஒட்டுமொத்த டீமும் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. லோக்கல் கவர்ன்மெண்ட் கூட ஷூட்டிங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நான் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிக்கடன் பட்டிருக்கேன். மகிழ்ச்சி. எதிர்காலத்துல மறுபடியும் எப்பயாவது நல்ல டேலண்டடான இந்தியன் டைரக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாருக்கும் என்னோட நன்றி. ம். மறுபிறவின்னு ஒண்ணு உண்மையாவே இருந்துச்சுன்னா, ம் அப்போ நான் ஃபியூச்சருக்கு போயிட்டு, அதாவது சூப்பர்மேன் ஆகணும். அன்பையும், அமைதியையும் உலகம் முழுக்க என்னால பரப்ப முடியும். உலகம் முழுக்க இன்னைக்கு எல்லாம் தேவைப்படுது. என்னால டக்குன்னு பறந்து போய் சுலபமா ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். எல்லாரும் ஆசைப்படுற முக்கியமான விஷயம் என்னன்னா, உலக அமைதி தான். என்ன கேட்டீங்கன்னா, ஒரே வார்த்தையில ம் சூப்பர்மேன். வா! அத பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய கதை. அ லாங் ஸ்டோரி. அத பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே என்னோட ஆட்டோபயோகிராஃபிய சைனால பப்ளிஷ் பண்ணிட்டேன். அது
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 வெவ்வேறு மொழிகள்ல மொழி மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்தியால அது எந்த லாங்குவேஜ்லயுமே பப்ளிஷ் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியால இருக்க யாராவது விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க என் டீமை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். ஏன் சொல்றேன்னா அது வெவ்வேறு இந்தியன் லாங்குவேஜஸ்ல பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா எல்லாரும் என் வாழ்க்கை கதையை படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ம் ம் ஜென்ஜியாங் பியூட்டிஃபுல் ஜென்ஜியாங் ஜென்ஜியாங்கோட பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப்பை பார்த்து ஒரு நிமிஷம் அப்படியே மிரண்டு போயிட்டேன். 1000 குதிரைகள் ஓடுற காட்சியை அதை பார்த்து நான் மெய் மறந்து போயிட்டேன். அற்புதமா இருந்துச்சு. பல வருஷம் சினிமா துறையில இருந்த எனக்கே அது ஒரு விசித்திரமான காட்சியா இருந்துச்சு. 1000 குதிரைகளை வச்சு நாங்க ஷூட் பண்ணோம். பாத்தீங்கன்னா அதன் மூலமா நாங்க கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். நான் உங்க எல்லாரையும் ஃபிலிம்காகவும் டிராவல் பண்றதுக்காகவும் கண்டிப்பா ஜென்ஜியாங்க்கு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நீங்க கண்டிப்பா வரணும். என்ஜாய் பண்ணுங்க. அப்படி நீங்க வரும்போது எனக்கு முக்கியமா தெரியப்படுத்துங்க. ஃபிலிம் பியூரோவை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். உங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் அவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க. பிரமிக்க வைக்கும் சைனா அழகை பார்த்து வியந்து போயிடுவீங்க. என்னோட லெஜெண்டரி மூவி கூடிய சீக்கிரமே இந்தியாவில் பெரிய லெவலில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ என்னோட ரசிகர்கள் எல்லாருமே தேட்டருக்கு போய் கண்டிப்பா என்னோட படத்தை பாருங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. உங்களோட பாராட்டு விமர்சனம் எல்லாத்தையும் எனக்கு சொல்லுங்க. நான் உங்க எல்லா கமெண்ட்ஸையும் ஏற்றுக்கிறேன். உங்களுடைய இந்த பாராட்டும் விமர்சனமும் தான் என்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கு. அதனால இத்தனை வருஷமும் நீங்க எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் டு எவ்ரிஒன்.